ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே ஒட்டி போட்ட காட்டில் வந்துட்டு கொஞ்சம் மாட்டு தீவனம் போடலான்னு சொல்லிட்டு மாட்டு தீவனத்தை தட்டை வெட்டிட்டு வந்து அப்படி போட்டு வச்சுருந்து இப்படி சின்ன சின்ன கரணையாக வெட்டி நம்ம காட்டில் போடலான்னு சொல்லிட்டு அப்படி சின்ன சின்ன கரணையாக வெட்டிக்கிட்டேன். அதை வெட்டி சின்ன சின்ன பீஸாக எடுத்துகிட்டு அதை வந்து காட்டில் ஒன்றான்னு சொல்லிட்டு நல்லா தட்டெலாம் பொறுக்கி கையில் வச்சுக்கிட்டு அதை வந்து காட்டுக்குள்ளே ஒன்றான்ட்டு நானும் பொறுக்கிட்டே இருக்கிறேன். சரியான டயர்டுங்க. தொடர்ந்து 2 நாள் வேலை செஞ்சே இருக்கிறோமா, செம்ம டயர்டு. விவசாயம் பாருங்க எவ்வளோ டஃப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் ஈஸியாக சொல்கிறாங்க விவசாயி தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க சில பேர். விவசாயம்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அது நம்ம ஃபீல்டில் இறங்கி செய்யும் போதும் தெரியாது அவ்வளோ கஷ்டம் என்னான்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் வந்துட்டு தண்ணி போட்டுவிட்டு நம்ம ஈரத்தில் ஊனும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக ஊனிக்கலாம். நம்ம வந்துட்டு மம்முட்டியில் பறித்து அதுக்கப்புறம் அது தட்டை போட்டு மண்ணை போட்டு மூடி வைப்போம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வைக்கல. தண்ணி காட்டுக்கு போட்டு விட்டு ஈரத்துலேயே நம்ம ஊனிட்டு இருக்கிறோம். ஈரத்துலேயே ஊன போதும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஊனிடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா முளை போகிறதுக்கு டக்குன்னு ஈஸியாக நல்லா வந்துடும். நம்ம டஃப்பான வேலையை செய்ய தேவையில்லை. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஊனிட்டு இருக்கிறோம். அப்படியே ஊனி விட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள் தண்ணி பின்னாடி பாஞ்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம்